வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த உலகத்துல யாராவது உங்களை கவனிக்கணும், உங்களை மதிக்கணும், உங்க வார்த்தைக்கு வெயிட் இருக்கணும், உங்க பிரசன்ஸ் வந்தா மக்கள் அமைதியா கேட்கணும். இது எல்லாம் நடக்க என்ன வேணும்? பணம் வேணுமா, பதவி வேணுமா, அல்ல பெரிய டிகிரி வேணுமா? இல்ல, ஒரே ஒரு திறன் போதும், பேசும் திறன். ஆமா, சரியா கேட்டீங்க. இந்த உலகத்துல பவர் கொடுக்கிற ஹிடன் வெப்பான் பேச்சு. ஒரு மனிதன் வாழ்க்கைய கட்டி எழுப்புறதும் பேச்சு. அதே மனிதன வாழ்க்கைய சிதைக்கிறதும் பேச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறது வார்த்தையால, அதே ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போகிறதும் வார்த்தையால. ஒரு ஜாப் கிடைக்கிறது பேசுனதால, அதே ஜாப் போகிறதும் பேசுனதால. அதனால தான் நான் சொல்ல வர்றேன், பேச தெரிஞ்சவன் வாழ்க்கைய கட்டுப்படுத்துவான், பேச தெரியாதவன் வாழ்க்கையால கட்டுப்படுத்தப்படுவான். இன்றி நாம் பேசப் போவது, பேசு கலையை எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி உங்கள் வார்த்தைக்கு பவர் கொடுக்கலாம், எப்படி பேசினா மக்கள் உங்களை இக்னோர் பண்ண முடியாது. இது சாதாரண வீடியோ இல்ல, இது உங்க வாய்ஸ்க்கு ட்ரைனிங். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் உண்மை, பேசுவது எல்லாருக்கும் தெரியும், பேச வைப்பது சிலருக்குத்தான் தெரியும். நம்ம எல்லாரும் பேசுறோம், ஆனா எல்லாரையும் நாம கேட்க வைக்க முடியுதா? இல்ல. ஏன் தெரியுமா? பெரும்பாலான மக்கள் பேசுறாங்க, ஆனா கனெக்ட் ஆக மாட்டாங்க. பேச்சு 2 வகை. சவுண்ட் ப்ரொடியூசிங் ஸ்பீச், இம்பாக்ட் கிரியேட்டிங் ஸ்பீச் முதல் வகை, சத்தம். இரண்டாவது சக்தி. நீங்க எந்த கேட்ரி? விதி 1, பேசுவதற்கு முன் யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பல பேர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மனம் வேகமா ஓடுது, வாய் அதைவிட வேகமா ஓடுது. பின்னாடி ரிக்ரெட். பேசுவதற்கு முன் 3 செகண்ட் பாஸ். இந்த 3 கேள்வி கேளுங்க. இது உண்மையா? இது தேவையா? இது நல்ல விளைவு தருமா? இந்த 3 டெஸ்ட் பாஸ் ஆகலன்னா அமைதி பெட்டர். அமைதி பலவீனம் இல்ல, அது இன்டெலிஜென்ஸ். விதி 2, மெதுவா பேசுங்க, நம்பிக்கையோட பேசுங்க. வேகமா பேசுறவங்க கான்ஃபிடென்ட்னு நினைப்போம், ஆனா உண்மை என்ன தெரியுமா? வேகமா பேசுறவன் நர்வஸ், மெதுவா பேசுறவன் கண்ட்ரோல். நீங்க ஸ்லோவா பேசும்போது மக்கள் கேட்க நேரம் கிடைக்கும், நீங்க யோசிக்க நேரம் கிடைக்கும், உங்க வார்த்தைக்கு வெயிட் வரும். பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் ருஷ் பண்ண மாட்டாங்க, அவங்க வார்த்தையை ட்ராப் பண்ணுவாங்க. அது ஆடியன்ஸ் மனசுல ஈகோ ஆகும். விதி 3, பேசும்போது எனர்ஜி கொண்டு பேசுங்க. உள்ள எனர்ஜி இல்லனா சபை வார்த்தை டீட். நீங்க சொல்றத நீங்களே ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லனா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? எமோஷன் இல்லாத ஸ்பீச், உயிர் இல்லாத பாடி மாதிரி. நீங்க சொல்ற வார்த்தைக்கு உயிர் கொடுங்க. விதினாக சிம்பிள் வேர்ட்ஸ். டீப் மீனிங், காம்ப்ளிகேட்டட் வொக்காபுலரி இம்ப்ரெஸ் பண்ணாது. கிளியர் கம்யூனிகேஷன் தான் இம்ப்ரெஸ் பண்ணும். பெரிய வார்த்தை சமம் பெரிய இம்பாக்ட் இல்லை, சரியான வார்த்தை சமம் பெரிய இம்பாக்ட். சின்ன குழந்தைக்கு புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா அதுதான் மாஸ்டரி. விதி 5, ஸ்டோரி சொல்ல கத்துக்கொள்ளுங்கள். மனுஷன் ஃபேக்ட்ஸு மறந்துடுவான், ஆனா ஸ்டோரி மறக்க மாட்டான். நீங்க மெசேஜ் சொல்லணுமா? ஸ்டோரி யூஸ் பண்ணுங்க. ஸ்டோரி சமம் எமோஷன், எமோஷன் சமம் மெமரி, மெமரி சமம் இன்ஃப்ளூயன்ஸ். கிரேட் ஸ்பீக்கர்ஸ் டீச் த்ரூ ஸ்டோரிஸ். விதி 6, சைலன்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பாஸ் ஒரு மேஜிக். சில நேரம் பேசாததுதான் பவர்ஃபுல் கம்யூனிகேஷன். பாஸ் கிரியேட் பண்ணும். சஸ்பென்ஸ், அட்டென்ஷன், ரெஸ்பெக்ட். நீங்க பாஸ் எடுத்தா மக்கள் ஃபார்வர்ட் லீன் பண்ணுவாங்க. விதி 7, கேள்வி கேளுங்கள். கொஸ்டின் ஈக்குவல்ஸ் என்கேஜ்மெண்ட். நீங்க மட்டும் பேசுறீங்கன்னா லெக்சர், நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்ட்ராக்ஷன். பீப்புள் லவ் ஆன்சரிங். அவர்கள் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும், கான்வர்சேஷன் அலைவ் ஆகும். விதி 8, பாடி லாங்குவேஜ் கண்ட்ரோல். உங்க வார்த்தைக்கு சப்போர்ட் பாடி லாங்குவேஜ். ஐ கான்டாக்ட் இல்லைனா ட்ரஸ்ட் இல்ல. நிமிர்ந்து நின்னு பேசுங்க. ஸ்மைல், காம் ஜெஸ்டர்ஸ். உடம்பு பேசுறது வார்த்தைக்கு முன்னாடி. விதி 9, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பேசுங்கள். பீப்புள் ஷட் டவுன் when they feel judged. ரிஸ்பெக்ட் காட்டுங்க, அவங்களோட வியூ பாயிண்ட் கேளுங்க. அப்பதான் இன்ஃப்ளூயன்ஸ் பாசிபிள். விதி 10, பிராக்டிஸ். பிராக்டிஸ் பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில் பார்ன் இல்ல, பில்ட். டெய்லி பிராக்டிஸ். மிரர் முன் பேசுங்க.
வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக். பவர்ஃபுல் ரியலைசேஷன் நண்பர்களே. நீங்க பேசுற விதம்தான் உங்க ஃபியூச்சர் ஷேப் பண்ணுது. இன்டர்வியூ, ரிலேஷன்ஷிப், லீடர்ஷிப், பிஸ்னஸ், எங்க பார்த்தாலும் கம்யூனிகேஷன் தான் கரன்சி. பிராக்டிக்கல் சேலஞ்ச் இன்றே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு கான்ஷியஸ் கான்வர்சேஷன், ஒரு நாள் ஒரு கான்ஃபிடென்ட் சென்டென்ஸ், ஒரு நாள் ஒரு மீனிங்ஃபுல் பாஸ், 30 நாள் பிராக்டிஸ், புதிய பர்சனாலிட்டி. நினைவில் வச்சுக்கோங்க, பேச்சு ஒரு திறமை இல்ல, ஒரு பொறுப்பு. உங்க வார்த்தை யாரையாவது மோட்டிவேட் பண்ணலாம், அல்ல ஹர்ட் பண்ணலாம். உங்க வார்த்தை ஃபியூச்சர் கிரியேட் பண்ணலாம். அதனால பேசும் கலையை கத்துக்கொள்ளுங்க. உங்க குரல் உங்க சக்தி, உங்க வார்த்தை உங்க ஆயுதம், உங்க பேச்சு உங்க அடையாளம். இன்று முதல் சாதாரணமா பேசாதீங்க, அர்த்தமா பேசுங்க, அளவா பேசுங்க, ஆழமா பேசுங்க, அதிகாரமா பேசுங்க. ஒரு நாள் மக்கள் உங்களை கேட்க வருவாங்க. அதுதான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸு.